தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வந்த சாரீக்கெலாம் ப்ளவுஸ் கட் பண்ணணும். அதனால இன்றைக்கி அத்தையோட ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கே ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கு தான் உட்காந்தேன். அது உட்காரத்துக்குள்ளேயே எனக்கு தலைவலி கண்ணு வலி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்துச்சு. அதோடையே கடகடன்னு தச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தச்சிட்டு இருந்தேன். என்னோட மோட்ரு வேற பெல்ட்டு போயிருச்சு. அதனால பெடல் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. காலெல்லாம் ரொம்ப வலி, முடியல. இருந்தாலும் தச்சு முடிக்கணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட தச்சு முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து அத்தை அதிரசம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை இன்னைக்கு தட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு இருந்தாங்க. நீயும் பார்த்துக்கோ, இனிமேட்டுக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதிரசம் செய்ய தெரியாது, சரி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியும் இல்லை, அவங்க செய்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே நான் அப்படியே சைட் பை சைடாக மாவு அரைச்சிட்டு இருந்தேன். மாவு அரைச்சி கையோட எடுத்து வச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.